வணக்கம். நாளை காலை 10 to 1:30 நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங் வச்சுருக்கிறோம். சண்டே மார்னிங் 10:30 to 1, ரைட்? எப்பயுமே சாட்டர்டே வைப்போம், சாட்டர்டேக்கு பதில் சண்டே வச்சுருக்கிறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து செக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, பட்ஜெட்டில் முக்கியமாக நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம், எதை வந்து பிளான் பண்ணலாம், எந்த செக்டரை வந்து ப்ரையாரிட்டைஸ் எந்த செக்டரை வந்து நம்ம குறி வைக்கலாம், இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போன வாரம் க்ளோஸ் டு அபவுட் 50 ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த வாரமும் எங்கள் சைட்லேருந்து ஒரு 3-4 ஸ்டாக் இருக்கும், உங்கள் சைட்லேருந்து என்னென்ன ஸ்டாக் இருக்கும், டவுட்ஸ் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேயோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, கியூஆர் கோட் எது மூலமாக ஆனாலும் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. வாங்க, நாளை காலை 10:30 மணிக்கு சந்திப்போம். மிகப்பெரிய அட்டாக், போர் வந்தால் கூடயும் இவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்குமான்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்தியாவில் மட்டுமே ஒரு 220 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியா மட்டும். யூரோப் பூரா காலி, யூஎஸ் பூரா காலி, நிறைய காலி. யூஎஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸு, யுனைடெட் ஏர்லைன்ஸு, இன்னொன்று லார்ஜ் ஏர்லைன்ஸ் ஒன்று இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்பைஸ் ஜெட், ஆகாஷ், இண்டிகோ எல்லாத்துலேயுமே எஃபெக்ட் ஆகிருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் எங்கேயாச்சும் கையில் எழுதி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கூத்து நடந்துச்சு. இன்றைக்குனா நேற்று ஃப்ரைடே அன்றைக்கி நடந்த கூத்து. அண்ட் காரணம் கம்ப்யூட்டர்ஸ் டவுன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் வந்து விண்டோஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து சைபர் அட்டாக்னு சொல்கிறதா இல்லை எரரான்றது தெரியாது. விண்டோஸ்க்கு இந்த லார்ஜ் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல, நீங்கள் இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகலை. ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ரைட்? நம்மலாம் அப்படியும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இந்தியாவில் வந்து சில புரோக்கர்ஸ், ஐஏஎஃப்எல், ஐசிஐசிஐ, இன்னும் 2-3 கம்பெனிஸ் புரோக்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மிஷினும் டப்புன்னு படுத்துருச்சு. இண்டிவிஜுவல் மிஷின்ஸ் படுக்கல. ஏன்னு சொன்னால் there is something called CrowdStrike, ரைட்? இது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, யூஎஸில் 2011 வந்து ஆரம்பித்த கம்பெனி. இவங்களோட வேலை வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஆர்கனைசேஷனோட ஒரு பெரிய நெட்வொர்க் தேவைப்படுற இடத்துல வந்து இவங்க செக்யூரிட்டிஸ் பார்த்துக்கிறது. இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த என்டையர் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம்க்கு பின்னாடி வந்து யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அது இல்லை கார்ப்பரேட் ஆஃபீஸு, இல்லை ஏர்லைன்ஸ் கம்பெனி, இல்லை டேட்டா சென்டர்ஸு. இதில் ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னால், மைக்ரோசாஃப்ட்டு அவங்களோட ஆஃபீஸ் 365 சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு முன்னாடி வந்து இந்த CrowdStrikeன்ற லேயர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து முந்தின நாள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ ரீஸ்டார்ட் ஆகும் போதும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இது லூப்பில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் ஆஃப் தான் பண்ண முடியும். ஆன் பண்ணால் மறுபடியும் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், புதுசாக அப்டேட் போட்டாகணும், வேறு வழி கிடையாது, ரைட்? எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான், பட் உலகமே வந்து இதுக்கான வேலை கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் காலி, மால்ஸ் காலி, டேட்டா சென்டர்ஸ் காலி, ட்ரேடிங் சிஸ்டம்ஸில் வந்து நிறைய பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கிறது தெரியுது. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நைட் வந்து என்ன ஆச்சுன்றது தெரியாது. நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து சாட்டர்டே அன்னைக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஎஸில் என்ன கூத்து நடக்க போகுதுன்றது தெரியாது. ஒன்று, நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தனால இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கவர் பண்ண முடியும். இது வந்து மற்ற சிஸ்டம் மாதிரி, இப்போ விண்டோஸில் வந்து ஒரு எரர் வருது, ஒரு சைபர் அட்டாக் ஆகுது, இல்லை சில எரர்ஸ் வருதுன்னு சொன்னால் அதுக்கான பேட்ச் வந்து கொடுப்பாங்க. அந்த பேட்சை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இங்கே வேறு வழியே கிடையாது. என்ன ஆகும், மிஷின் ரீபூட் ஆகிட்டே இருக்குது. அப்போ ரீபூட் ஆகிற சிஸ்டமை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கலாக யாராச்சும் ஒருத்தர் வந்து அசிஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ரிமோட்டில் எடுக்கலான்னு சொன்னால் கூட எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ரிமோட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இதில் கனெக்ட் பண்ண முடியாது. மிஷின் பூட் ஆகி வெளில வந்ததுக்கு மேலே கனெக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபிசிக்கலாக ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து ரிஸ்டோர் பண்ணி ஆகணும். அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு தப்பு பண்ணியாச்சு, அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஏன்னு சொன்னால் ஊருக்கே வந்து இந்த சிஸ்டம் டெக்னாலஜி சொல்ல கொடுக்க முடியாது.
ஒன்று. ரெண்டாவது வந்து இது கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த சீக்ரெட்டை ஷேர் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆட்கள் ஃபிசிக்கலாக வந்து அதை எல்லாத்தையுமே ரிஸ்டோர் பண்ணும். அப்போ நினச்சி பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற எத்தனை இடத்துல வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும், எத்தனை இடத்துல வந்து இது ஃபிசிக்கலாக வந்து பண்ணணும், அண்ட் எவ்வளோ மாதங்கள் ஆகலாம், மாதம் வேணால் அட்லீஸ்ட் எவ்வளோ நாட்கள் ஆகுன்றது நினச்சி பாருங்க. இது விண்டோஸில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம். அப்போ உலகத்தில் இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். நம்ம பழைய காலத்து கற்காலம் மாதிரி போகுதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். கடலுக்கு அடியில் வந்து பல டேட்டா கேபிள்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சொல்லலாம் சேட்டலைட்லேருந்து எடுத்துக்கலான்னு. சேட்டலைட் கேபிளில் வந்து சேட்டலைட்லேருந்து வர டேட்டா ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு கிடையாது. கடலுக்கு அடியில் போகிற கேபிளில் தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி டேட்டாஸ் போயிட்டுருக்கு. டிடிஎம்எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா டெலி சர்வீஸ், அவங்க வந்து தே ஹேவ் எ ஹியூஜ் பேண்ட்வித் அண்ட் எல்லாம் கடலுக்கு அடியில் தான் போயிட்டுருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த இது வெட்டி விட்டான்னு வச்சுங்களேன், டேட்டாவை வெட்டி விட்டாங்கன்னு வச்சுங்களேன், யூஎஸ் ரஷ்யா வார் வருது, இல்லை யூரோப்புக்கு ஏதாச்சும் ஒரு தகராறு வருது, அவங்க வந்து யூரோப்காரங்க இல்லை அமெரிக்கா வந்து ரஷ்யாவிலேருந்து போகிற கேஸ் பைப்லைனை உடச்சி விட்டாங்க. ஆனால் டேட்டா கேபிளை யாராச்சும் அறுத்து விட்டார்? கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி பாருங்களேன். இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, உங்கள் பேங்கிங் சிஸ்டம் காலி. திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதாச்சும் ஒரு சிஸ்டம்ல ஸ்ட்ரைக் ஆகுது. காசு இருக்கு, பல கோடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு, என் பாக்கெட்ல 50 ரூபா இருக்கு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவும் ஒர்க் ஆகாது. நினைச்சு பாருங்களேன், அது மாதிரி ஒரு உலகம் எப்படி இருக்கும்னு. ஒரு போர் கொடுக்கறதோட இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் நினைச்சு பார்த்தால் பயங்கரமா இருக்கும். கேபிள் வெட்டுறது, இல்ல சேட்டலைட் அடிக்கிறது. ஏதாச்சும் ஒரு சேட்டலைட் அடிச்சா அதுல இருந்து வர செதறல்கள் இருக்குல்ல, அது வந்து மற்ற சேட்டலைட் எல்லாமே காலி பண்ணிடும். தட் இஸ் கால் ஸ்பேஸ் டெப்ரி. ஸ்பேஸில் ஆகாயத்தில் இருக்கிற குப்பைகள், அது குப்பைகள் என்ன ஸ்பீடில் போகும்னு நினச்சி பாருங்களேன். அதுதான் பயம். இக்னியூண்டு ஒரு நட்டு, ஒரு ஸ்பேஸ் இதுன்றது ஒரு 10 அடிக்கு 10 அடி இருக்கிற ரூம் சைஸுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு சேட்டலைட்டு. அதை வந்து ஒரு மிசைல் அடிக்குது, அடிக்கும் போதும் அது செதறுது, ரைட்? செதறும் போதும் அது வந்து எர்த்தில் ரீஎன்டர் ஆகுதுனால் அந்த அட்மாஸ்ஃபியரில் வந்து எரிஞ்சு போகும். பட் மேலேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நட்டு, மேபி இந்த கட்டை விரல் பெருசுன்னு வச்சுங்களேன், ஃபுல் வேணாம் இவ்வளோ பெருசுன்னு வச்சுங்களேன், அந்த நட்டு வந்து வந்துச்சுன்னு சொன்னால் மேலே சுற்றுற ஸ்பீடு வந்து எனிவே பிட்வீன் 15,000 to 30,000 km/h. அந்த இது வந்து இன்னொன்று இதில் வந்து பட்டுச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அது செதறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ சைபர் அட்டாக்ன்றது ஒன்று. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பு போட்டு தான் நம்ம சாகணுன்றது அடுத்த விஷயம். அப்படி தேவையில்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஆளை அடிக்கிறதோட எக்கனாமிக்கல் லாஸ் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகுன்றதை நினச்சிப்பாங்களே. பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஒரு நாடை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கெலாம் சைனாலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன். சைனா வந்து கான்ஸ்டண்ட்டாக சைபர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக. இந்தியா வந்து ப்ரிவெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி, அதில் வந்து $240 million உள்ளே ஹேக் பண்ணி $240 million தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சியே இல்லீகல். இதில் தலைவர் எக்ஸ்சேஞ்ச் வச்சு 240 million போட்டிருக்காரு. அது 50%. அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 million வச்சுருந்துருக்கிறாரு. பாதி போயிடுச்சு. 250 million-ன்றது 240 million-ன்றது க்ளோஸ் டு அபவுட் 1900 crores காணாம போச்சு. அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் மேஜராக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவை டிஜிட்டலில் தான் இருக்க போகுது. உங்கள் ஃபண்டு பேங்க்கில் தான் இருக்க போகுது. நான் எல்லாத்தையும் வாங்கி நான் வீட்டில் கோல்டாக அடுக்கி வச்சுக்கிறேன்னு சொன்னால் நடக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து உண்டு. நம்ம வந்து கொரோனா சமயத்தில் நம்ம பார்த்தோம். சென்னையில் ஃப்ளட்டு வந்த சமயத்துலையும் நம்ம பார்த்தோம். இங்கே வந்து இந்த யூபிஐ பேமெண்ட்டோ கிரெடிட் கார்டோ ஃபோன் லைனோ எதுவுமே ஒர்க் ஆகலை. அன்றைக்கி வந்து வெறும் டப்பு மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. ஃபிசிக்கலாக என்ன கேஷ் இருக்கோ அது மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. எனக்கு தெரியும் நிறைய பேர் அது மாதிரி சமயத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கும் ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கும் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு 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 தாட்டாக வைக்கிறேன், ஒரு யோசனையாக வைக்கிறேன். என்ன ஆகும்? இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? என் பேக்கெட் காலிப்பா,
எதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறது அது வேறு குரூப்பு. பட் நினச்சி பாருங்களேன், பல கோடீஸ்வரங்க பல லட்சாதிபதிகளோட கெதி என்ன ஆகும்? முகேஷ் அம்பானி மாதிரி ஆட்களை விட்டுருங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கான ரேஷன் வச்சுருக்கிறாரு நம்ம வீட்டில். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு மைக்ரோசாஃப்டில் முன்னாடி இருக்கிற ஒரு CrowdStrikeன்ற ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் இல்லை பல பிளேன்கள் நிற்கிதுன்னு சொன்னால், கேபிள் கட் ஆச்சுனால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அண்டர் சி கேபிள் இல்லை தலைக்கு மேலே பறந்துட்டு இருக்க சேட்டலைட், யாராச்சும் ஒரு 2 சேட்டலைட் அப்படி தட்டி விட்டானா அது டக்கன்னு எல்லாம் காலி ஆகும். ஆச்சுனால் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். இது மிக பிரம்மாண்டமான விஷயமான இருக்கும். இது வரைக்கும் கவர்மெண்ட் யோசிச்சிச்சா? இந்தியன் கவர்மெண்ட்டில் US, ரஷ்யா மற்ற நாடுகள்லாம் யோசிச்சிச்சான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சேட்டலைட் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். US அடிச்சிருக்கு, ரஷ்யா அடிச்சிருக்கு, சைனா அடிச்சிருக்கு, UK அடிச்சிருக்கு, ஃப்ரான்ஸ் அடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவும் அடித்து பார்த்துருக்கு. ஸோ இந்தியாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சேட்டலைட் அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து இந்தியாலேயும் இருக்குது, மற்ற ஒரு 5 நாடுலேயும் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்க்கலாமே. 2024 நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்குது. என்ன அது புதுசாக நடக்குது? வார் 3 இடத்துல வந்து பெரிய மேஜர் வார் நடந்துகிட்ருக்கு. அட்லீஸ்ட் 2 இடத்துல மேஜராக நடந்துகிட்ருக்கு, இஸ்ரேல் அண்ட் மற்ற நாடுகள். அண்ட் சாதாரணமாக இஸ்ரேல் கூட நடக்கிற வார் வந்து ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாளில் முடிஞ்சிடும். இந்த இடத்துல 6 மாதம் 8 மாதமாக ஓடிட்டுருக்கு. ஒன்று யுக்ரைன் ரஷ்யா வார் ஆல்மோஸ்ட் 2.5 வருஷமாக ஓடிட்டுருக்கு. பிப்ரவரியோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜூலையில் இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷம் 4 மாதம் ஓடிட்டுருக்கு. ரஷ்யா காலி ஆகிடும்னு சொன்னாங்க. ரஷ்யாவோட எக்கானமி யூரோப்பில் இருக்கிற மற்ற நாடுகளோட அவன் எக்கானமி சூப்பராக இருக்குது. அது இட்டாலி ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், அவனோட எக்கானமியோட அவன் எக்கானமி நல்லா இருக்குது. அண்ட் தே ஆர் டூயிங் மச் பெட்டர். அண்ட் அவங்க வந்து வெப்பன்ஸ்லாம் காலி ஆகிடும் சொன்னாங்க. அவன் வெப்பன்ஸ் இருக்குது, இவங்க வெப்பன்ஸ் தான் காலி ஆகிடுச்சு. இதில் குளிர் காயறது யாருன்னு சொன்னால் US. ஆனால் தலையெழுத்து எடுத்து பாருங்களேன், 2 பிரசிடெண்ட்டு போட்டிடுறாங்க. ஒன்று வந்து ட்ரம்ப், இன்னொன்று வந்து பைடன், ஜோ பைடன். 2 பேருமே வந்து சொல்லக்கூடாது 80 வயசு. 80 வயசில் வந்துட்டு என்ன டிசிஷன்ஸ் எடுப்பாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு டைனாமிசம் இருக்குமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. சைனாவோட பிரசிடெண்ட் மேஜர் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிருக்கு, படுத்த படுக்கையாக இருக்கிறதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸை வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறேன், காணோம். அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அதுவும் தெரியல. 2 தலைவர்கள், அந்த சைடு பியூட்டின் காலி வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து சைனாவோட பிரசிடெண்ட் வந்து காணோம். அப்போ 2 பெரிய நாடுகளோட ஹெட்டு, செகண்ட் இன் கமாண்ட் யாருன்னு தெரியாது. இந்த சைடு UK 14 வருஷம் கழிச்சு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ஃப்ரான்ஸு அகெயின் அங்கே இருக்க வந்து இஸ்லாமியர்கள் பயங்கரம் வந்து கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரைட் விங் வெள்ளைக்காரங்க ரைட் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இதே பிரச்சனை தான் வந்து UKலேயும் இருக்குது, பட் அண்டர் பிளேட். ஜெர்மனில் இது பெரிய லெவலில் வெடிக்கிறதுக்கான கரெக்டான டைமில் நிற்கிது. என்ன நடக்கும்ன்றது யோசனை பண்ணி பாருங்களேன். வேர்ல்டில் எங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் கிடையாது. ஸோ 2024 வந்து மிக 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 ஒரு டேஞ்சரான ஜோனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் இந்த வருஷ கடைசி எப்படி இருக்க போகுதுன்றது. ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப் டு நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம சுதாரித்து வெளியில் வரோமா இல்லை சுதாரித்து இன்னமும் பெருசாக கீழே விழுவோமான்றது பார்த்துக்கணும். இது வந்து ஒரு வார்னிங் பெல். உலகத்தில் எதிர்பார்க்கிற சில டேஞ்சர் ஜோன்ன்றதை நம்ம வச்சுக்கலாமே. நியூக்ளியர் வெப்பன் தான் பெரிய பெரிய அணுகுண்டுனா பெரிய பெரிய இப்போ ரஷ்யாலேயும் UKலேயும் போட்டுக்கிறாங்களே அது மாதிரின்றது தேவையில்லை. இப்படியும் மக்களுக்கு வந்து பெயின் கொடுக்க முடியும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.